நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தென்காசி மாவட்டம் சுரண்டை நகராட்சி சேர்மன் வள்ளிமுருகன் நம்முடன் இருக்கிறார். இந்த 4 ஆண்டு ஆட்சியில் அவர் சுரண்டை நகராட்சிக்கு என்னவெல்லாம் வளர்ச்சி பணிகளை செய்துள்ளார் என்பதை நமது நியூஸ் 21 சேனல் மூலம் கேட்டு அறிவோம். இப்போ நம்முடன் சேர்மன் இருக்கிறார், அவருடன் கேட்போம். சுரண்டை நகராட்சி சேர்மன் வள்ளிமுருகன். தலைவர் ராகுல் காந்திஜி அவர்கள் தலைமையிலும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலும் சுரண்டை நகராட்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கடந்த 4 ஆண்டு புதிய நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்ற சாதனைகளை நம்முடைய நகராட்சி சிறந்த முறையில் செய்து கொண்டு வருகின்றது. புதிதாக உருவாக்கப்பட்ட தெருக்களில் பேவர் பிளாக், சிமெண்ட் ரோடுகள் மற்றும் குடிநீருக்காண்டி வசதிகள் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றோம். மற்றும் நம்முடைய தமிழக சிறப்பு அரசு நிதி கொண்டு சுரண்டைக்கு மையப்பகுதியிலே ஒரு மண்டபம் ஒன்று திறக்கப்பட உள்ளது. அது மட்டுமல்லாமல் அனைத்து பகுதிகளிலும் ரோடுகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் வருகிற காலங்களில் நம்முடைய நகராட்சி பில்டிங் தரம் உயர்த்தப்பட்டு மேம்படுத்தப்பட்டிருக்கின்றது. தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தனி கவனத்திற்கு கொண்டு சென்று சுரண்டை மக்களுக்கு தனி குடிநீர் திட்டம், தாமிரபரணி தனி குடிநீர் திட்டம் மக்கள் எதிர்பார்த்துள்ளனர். அதற்கான நாங்கள் நடவடிக்கை அணுகியுள்ளோம். முதல்வர் அவர்களை சிறப்பான முறையில் சுரண்டை நகராட்சி செயல்பட்டு வருகின்றது. திட்டங்கள் வைத்திருக்கீங்க, நீங்கள் நகராட்சி சேர்மனாக என்ன திட்டங்கள் வைத்திருக்கீங்க? எங்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மிக முக்கியமாக மக்களுக்கு தாமிரபரணி தனி குடிநீர் திட்டம்தான். அது முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளோம். சுரண்டை நகராட்சியை பொறுத்தவரையில் தாமிரபரணி தனி குடிநீர் திட்டத்தை நாங்கள் முதல்வர் அவர்களின் கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இப்பொழுது இருக்கின்ற நகர்மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சென்று மக்களிடம் குறைகளை கேட்டபோது அவர்கள் குறிப்பாக சொன்னது குடிநீர் திட்டத்தை பற்றி தான். அதை முதல்வர் அவர்களுக்கு தனி கருத்தில் கொண்டு தாமிரபரணி தனி குடிநீர் திட்டத்தை உருவாக்கி தர சுரண்டை மக்கள் மகிழ்ச்சியாக உள்ளார்கள். அந்த இதை நம்ம தமிழக முதல்வர்கள் செய்து தர என்று உறுதியளித்துள்ளார்கள். விழுப்புரம் அருகே 80 கிலோ கஞ்சா பறிமுதல், 7 பேர் கைது. விழுப்புரம் மாவட்டம் எல்லைக்குட்பட்ட ஏனாதிமங்கலம் பகுதியில் கஞ்சா வைத்திருந்தவர்கள் 7 பேர் கைது. இதில் திருவெண்ணைநல்லூர் காவல் ஆய்வாளர் மைக்கேல் இருதயராஜ் மற்றும் உதவி ஆய்வாளர் பாலசிங்கம், மாவட்ட தனிப்படை உதவி ஆய்வாளர் சண்முகம் ஸ்ரீனிவாசன் மற்றும் காவலர்கள் அடங்கிய தனிப்படையினர் நேற்று இரவு கஞ்சா போதைப் பொருட்கள் சம்பந்தமாக வாகன தணிக்கை செய்தபோது அவ்வழியே வந்த அபே ஆட்டோவில் கஞ்சா எடுத்து வந்த செங்கல்பட்டு மாவட்டம் மேல்கால்வாயை சேர்ந்த கணேசன், சேகர் இருவர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து தலா 2 கிலோ வீதம் 4 கிலோ கஞ்சா வைத்திருந்தனர். அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் திருவண்ணாமலை அங்காளம்மன் கோவில் பின்புறம் தமிழ், குணசேகரன் ஆகியோரிடம் 2 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் வீதம் 6 கிலோவும், இவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சென்னை கூடுவாஞ்சேரி அருகே உள்ள மேல்கால்வாய் கிராமத்தில் கார்த்திக், ஸ்ரீனிவாசன், செல்வராஜ் ஆகியோரிடம் இருந்து 2 கிலோ எடை கொண்ட 35 கஞ்சா பொட்டலங்கள் என மொத்தம் 70 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டது. கைது செய்யப்பட்ட 7 பேரிடம் மொத்தம் 80 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டது. 7 பேரையும் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் வன்னிவேடு ஸ்ரீ அகத்தீஸ்வரர் ஆலயத்தில் செங்கோல் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பெங்களூரு MLR சொல்யூஷன் உரிமையாளர் மகாலட்சுமி ரமேஷ் நாராயணப்பா அவர்களுக்கு கோவில் தலைமை குருக்கள் மனோஜ் செங்கோல் வழங்கி கௌரவித்தார். முன்னதாக சிவவாத்தியம், மங்களவாத்தியம், வானவேடிக்கை முழங்க பூர்ண கும்ப மரியாதை செய்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் ராணிப்பேட்டை மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் டாக்டர் பூர்ணிமா தேவி ரவிச்சந்திரன், ஆலய அறங்காவலர் குழு குருராஜ், சொர்ணலட்சுமி, ரேவதி, பழனி, ரமேஷ், கார்த்திகேயன், ரஞ்சித் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னதாக ஸ்ரீ அகத்தீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர்.
கஞ்சா விற்பனை செய்த 8 பேர் கைது. இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்து போலீசார் நடவடிக்கை. பழனி திண்டுக்கல் சாலையில் பழனியாண்டவர் ஆண்கள் கல்லூரி அருகே போலீசார் இன்று வழக்கமான ரோந்து பணி மேற்கொண்டனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த 8 பேரை பிடித்து போலீசார் விசாரணை செய்தனர். முன்னுக்கு பின் முரணாக போலீசாரிடம் தகவல் தெரிவித்ததால் 8 பேரையும் போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை செய்தனர். போலீசாரின் விசாரணையில் புளியம்பட்டியை சேர்ந்த மாதவன், பழனியை சேர்ந்த சந்துரு, அஜய்குமார், நாகேந்திரன் உள்ளிட்ட 8 பேரும் கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் கல்லூரி மாணவர்களிடம் கஞ்சா விற்பனை செய்ய காத்திருந்ததும் தெரியவந்தது. அவர்களிடம் இருந்து 100 கிராம் கஞ்சா மற்றும் கஞ்சா விற்பனைக்காக பயன்படுத்திய 3 இருசக்கர வாகனங்களும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது. பிடிபட்ட 8 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.